சென்னை கோயம்பேட்டில் தனியார் மதுபான விடுதியில் நடந்த தகராறில் கார் மோதி கொலை செய்யப்பட்ட இளம் பெண்களின் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 30ஆம் தேதி கோயம்பேட்டில் மதுபான விடுதியில் நடனமாடிக்கொண்டிருந்த பெண்களிடம் சிலர் சீண்டலில் ஈடுபட்டதால் இருதரப்புக்கும் மோதல் உருவானது. இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்களை எதிர்தரப்பு நபர்கள் காரில் மோதிவிட்டு தப்பிச் சென்றனர். இச்சம்பவத்தில் இலங்கை தமிழ் பெண்ணான யான்சி உயிரிழந்த நிலையில் பலத்த காயத்துடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த 17 வயது சிறுமி பௌசி தீபிகா இன்று உயிரிழந்தார். முன்னதாக மாஜிஸ்ட்ரேட் KMC மருத்துவமனைக்கு வந்து சிறுமியிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்ததன் அடிப்படையில் 7 பேரை கொலை வழக்கில் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.